பாரதி ராஜா இறந்து கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து, அவங்க மனைவிய தேடி ஒரு கருப்பு பேக் ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. அத திறந்து பார்த்துட்டு, பாரதி ராஜாவோட மனைவி ரொம்ப எமோஷனா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். பாரதி ராஜா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சிருக்காரு. ஆனா, அவர் இறந்து போனதுக்கு பிறகும் அவர் பெயர்ல உதவிகள் நடக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவரு ஆசைப்பட்ட மாதிரியே அவருடைய உடல தேனி மாவட்டம் சொந்த பண்ணை வீட்ல அடக்கம் செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவருடைய உடல் நல்லடக்கம் செய்து இன்னையோட 1 வாரம் ஆகுது. இந்த 1 வார காலத்துல அவங்க குடும்பத்துக்குள்ள பர்சனலா பல விஷயங்கள் நடந்திருந்தாலும், மகளுக்கும் மருமகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும், பாரதி ராஜா மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு யாருக்குமே குறையல. கண்டிப்பா தான் அப்பா தன்னோட படங்கள் மூலியமா, அவருடைய நினைவுகள் மூலியமா நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிறதுல அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதுல மகள், மருமகள், பேரன், பேத்திகள் இவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு தெரியல. ஆனா பாரதி ராஜாவோட மனைவி இருக்காங்கல்ல, அவங்க தான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. போன வருஷம் மகனோட இழப்பு, இந்த வருஷம் கணவரோட இழப்புன்னு அடுத்தடுத்த சோகம் அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்கள தேடி ஒரு கருப்பு பேக் ஒன்று அவங்க வீட்டுக்கு வந்திருக்குது. அந்த கருப்பு பேக்ல என்ன இருந்திருக்கு அப்படின்னா, பாரதி ராஜா அவர்கள் உயிரோட இருக்கும்போது எக்கச்சக்கமான ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் நிறைய உதவிகள் செய்திருக்காரு. அப்படி அவரால் பயனடைஞ்சிருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்க பாரதி ராஜா அவர்கள் இறந்து போன செய்தியை கேள்விப்பட்டு அவங்க கையால ஒரு இரங்கல் கடிதத்தையும், குறிப்பா பாரதி ராஜா அவர்கள் போட்டோவுக்கு மாலை போட்டு, நாங்க எங்களோட இல்லத்துல நாங்க மரியாதை செலுத்தியிருக்கிறோம். எவ்வளோ வேளைகள் நாங்க உணவு சாப்பிட்றோம்னா, அதுக்கு பாரதி ராஜா ஐயாவும் ஒரு முக்கியமான காரணம். அதை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அவர் இடத்துல இருந்து நீங்க தொடர்ந்து அந்த பணியை எங்களுக்காக நீங்க செய்யணும். உங்களால கிட்டத்தட்ட ஒரு 10, 15 குடும்பங்கள் வந்து சாப்பிடுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு பேக்ல எக்கச்சக்கமான பொருட்களையும், அவர் இறந்து போனதுக்கான அந்த இரங்கல் கடிதத்தையும், போட்டோவையும் ஃப்ரேம் பண்ணி பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாரதி ராஜாவோட மனைவி ரொம்ப கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். தன்னோட கணவர் உயிரோடு இருக்கும்போது என்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் செய்கிறாரு அப்படிங்கிறத அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். ஏதோ போவார், காசு கொடுப்பாரு, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எல்லாருமே என்னோட கணவரை அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாங்க. இவ்வளவு குழந்தைகள் அவரால் பசியாறி இருக்காங்களா, இவ்வளவு முதியவர்கள் அவரால் 3 நாள் சாப்பாடு சாப்பிட்ருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு இப்போ அவரோட நினைவா அவங்க பேக்ல வச்சு சில விஷயங்களை இரங்கல் செய்தியா அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அவர் செய்து வந்துட்டு இருந்த அந்த விஷயங்களை தொடர்ந்து என் மகள் மூலியமாவோ மருமகள் மூலியமாவோ வைத்து அந்த நலத்திட்ட உதவிகளை திரும்ப கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு பாரதி ராஜாவோட மனைவி வந்திருக்காங்களாம். இதுக்காக நிறைய பேர் அவங்க குடும்பத்துக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.